நாளை திருச்சியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் கட்சியினருக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது தவேக. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், மின் விளக்குகள், கம்பங்கள் மீது ஏற வேண்டாம் என்று தவேக அறிவுறுத்தியுள்ளது. நாளை திருச்சியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் கட்சியினருக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது தவேக. கொடிக்கம்பங்கள் சிலைகள் ஏதேனும் இருந்தால் அதனை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிரில்லில் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நாளை திருச்சியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் கட்சியினருக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது தவேக. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், மின் விளக்கு கம்பங்கள் மீது ஏற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் நாளை தனது அரசியல் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை கட்சி சார்பில் வைத்திருக்கின்றனர். குறிப்பாக விஜய் நாளை இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளும் போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்களில் அல்லது வேறு வாகனங்களில் பின்தொடர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை, அதாவது கோயம்புத்தூர், அதே போன்று காஞ்சிபுரத்தில் நடந்த இந்த நிகழ்வுகளில் எல்லாம் அவர் பிரச்சார வாகனம் செல்லும் போது இருசக்கர வாகனத்தில், 4 சக்கர வாகனத்திலும் அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றது விமர்சனத்துக்குள்ளானது. இந்நிலையில்தான் இருசக்கர வாகனத்தில் அல்லது 4 சக்கர வாகனத்தில் இதை யாரும் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே நேரலை வாயிலாக நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளின் போது தலைவர் அவர்களின் வருகை, அதாவது கட்சித் தலைவர் விஜய் அவர்களின் வருகை உள்ளிட்டவற்றின் போதும் கட்சியின் தொண்டர்கள் யாரும் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், காவல்துறையின் சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழங்கியிருக்கிறார். மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிற சாலைகளிலும், நெடுஞ்சாலை இதர சாலைகளிலும் இருபுறங்களிலும் பிளக்ஸ் பேனரோ, அலங்கார வளைவுகளோ அல்லது கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது என்பதை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் இந்த பிரச்சாரத்தில், அதாவது விஜயோட பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வரக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் கட்சி சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல் திரும்பி செல்ல வேண்டும் அறிவுறுத்தலையும் கட்சி சார்பில் வழங்கியிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.